ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப்பு பட்டர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப்பில் பாதியாக நெய் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அது இருக்கும். இது கூடவே 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை கரைய லேட் ஆகும், அதனால் நான் பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம 2 கப்பு வறுத்த ராகி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி பிசைய வேணாம், கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கட்டர் வச்சோ இல்லை இந்த மாதிரி பால் உருட்டி எது வேணாலும் உங்கள் டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம வேணும்னா நட்ஸு சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்த்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஓடிஜிலையும் வச்சுருக்கேன், இருப்பு சட்டிலையும் வச்சுருக்கேன். 2 மெத்தடுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 80 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தால் போதும். கடாயில் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா சூப்பராகவே கிடச்சிரும். ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பிஸ்கெட்டு. ரொம்ப மொறுமொறுப்பாக சூப்பராக இருந்துச்சு. நான் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.